ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. திருப்பூரில் ஒரு குடும்பத்தின் பரிதாப நிலையில் உள்ள வீட்டை கண்டு கவலையுற்று திருப்பூர் மாவட்ட மஸ்ஜித் சேவை குழுவினரின் முயற்சியில் ஒரு முழுமையான வீடு கட்டப்பட்டு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட மஸ்ஜித் சேவை குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மஸ்ஜித் சேவை குழுவின் தேசிய அமைப்பாளர் அலங்கியம் சையது இப்ராஹிம் மற்றும் திருப்பூர் மாவட்ட மஸ்ஜித் சேவை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஹாஜி ஜுபைர் அஹ்மத் மற்றும் மஸ்ஜித் சேவை குழுவின் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களும் ஒன்றிணைந்து வீட்டை திறந்து வைத்தார்கள். இந்த வீடு ரூபாய் 2.5 லட்சத்தில் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. இதற்கு பெரிதும் துணையாக இருந்த மஸ்ஜித் சேவை குழுவின் செய்தி தொடர்பாளர் GSM அப்துல் ஹக்கீம் அவர்களை அனைவரும் பாராட்டினர். வீடு நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருப்பதை கண்ட மஸ்ஜித் சேவை குழுவின் தேசிய அமைப்பாளர் அலங்கியம் சையது இப்ராஹிம் அவர்கள் இந்த சேவையின் அவசியத்தை பற்றி ஆற்றிய உரை இது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் 90வது சூரா அல் பலது மாநகரம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அவர்கள் அக்கபாவை கடக்கவில்லை. நபியே, அக்கபா என்றால் என்ன அப்படின்னா அது ஒரு கணவாய். அந்த கணவாயை கடந்தவங்க வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒன்று என்னென்னா அடிமைகளை உரிமை விடுதல். 2வது உறவுகளில் உள்ள ஒரு அனாதைக்கோ ஏழைக்கோ பசித்திருக்கும் நாளில் உணவளித்தல். அடுத்தது வறுமையின் காரணமாக மண்ணில் புரண்டு கொண்டிருக்கிற ஏழைக்கு உணவளித்தல். 3 ஆயிடுச்சு. 4வது அவங்க வாயை திறந்து பேசினாவே ஒன்று இரக்கத்தை பற்றி பேசுவாங்க. 5வது அவங்க பொறுமையை பற்றி பேசுவாங்க. பேசுனா 2 பேச்சு தான். ஒன்று இறக்கப்படுங்க, சபரு செய்யுங்க. இந்த 2 விஷயத்தை பற்றி பேசுவாங்கன்னு வருது. இந்த 5 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ஜித் சேவை குழு அல்லாஹ்வுடைய கிருபையில் 4 விஷயத்தை கரெக்டாக செய்கிறோம். ஒன்று, வறுமையின் காரணமாக மண்ணில் புரண்டுகிட்டு இருக்கிற ஏழைகளுக்கு அன்புச்சோறு, சமைச்ச சாப்பாடு போகுது, மளிகை ஜாமானம் போகுது, அனாதைகளுக்கு போகுது. எங்கே பேசினாலும் எந்த டாபிக் பேசினாலும் ஒன்று பொறுமையாக இருக்கும், இல்லைன்னா MSK உடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்று இறக்கப்படுறதை பற்றி இருக்கும், இல்லை பொறுமையாக இருக்கும். அதெல்லாம் ஓகே. இந்த அடிமைகளை உரிமை விடுறதுனா என்ன செய்கிறது? அது ஒன்று செய்ய வேண்டியிருக்குதே. ஆனால் நிச்சயமாக அடிமைகள்ங்கிறது இப்போ இல்லை. அடிமைகள்ங்கிறது எங்கேயுமே இல்லை. அது ஒழிக்கப்பட்டுருச்சு. அடிமைனா வாங்கிறது, சேல்ஸ் பண்ணுறது, விற்கிறது, இப்படிலாம் நிறைய இருக்குது. ஆனால் அடிமைகளைப் போல, நான் சொல்கிறது அடிமைன்னு சொல்ல, அடிமைகளைப் போல இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அது சொந்த வீடு இல்லாத வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க தான். நான் அடிமைன்னு சொல்ல வரல, அடிமைகளை போலன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், நேற்று கொடுமுடிக்கு பக்கத்தில் நைட்டு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ஒரு குடும்ப கஷ்டம்னு சொன்னாங்க. சரி, நேரில் போய் பார்க்கலான்ட்டு போனோம். போய் பார்த்தா 37 வயசு அந்த கணவனுக்கு. 37 வயசு, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான ஆள். பீடி, சிகரெட்டு, சாராயம் குடிக்கிறது, மது, எந்த பழக்கமும் இல்லை. வெறும் பெயிண்ட் அடிக்க போகிற வேலை தான். அழகாக செஞ்சுருக்காரு. மனைவி இருக்குது. ஒரு பொண்ணு 4ஆம் கிளாஸ் படிக்குது. இன்னொரு குழந்தை 1ஆம் கிளாஸ் படிக்குது. நல்லா நடந்துட்டுருக்கிற குடும்பத்தில் திடீர்னு அவருக்கு கேன்சர். இப்போ அந்த கேன்சர் வந்த இடம் அங்கே இங்கேன்னு இல்லாமல் அந்த முதுகு தண்டத்தில் வந்துருச்சு. இந்த பேக் போனில் கேன்சர் வந்துச்சுன்னா இடுப்பு கீழே வேலை செய்யாது. அதனால் நடக்க முடியல. ஆனால் அந்த மனைவி அவரை நல்லபடியாக பார்த்துக்குது. கூப்பிட்டுச்சு. நான் அந்த அம்மாட்ட போனேன். என்னம்மா அப்படின்னு கேட்டேன். கீமோதெரப்பி, கீமோ இன்ஜெக்ஷன் போடணுங்க. 2 போட்டுட்டோம். ஒரு இன்ஜெக்ஷன் 30,000 ரூபா. 2 இன்ஜெக்ஷன் போட்டுட்டோன்னுச்சு. அடடா, இப்போ அடுத்து திருப்பி 6 இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்க. ஒரு இன்ஜெக்ஷனுக்கு திருப்பி 30,000 ரூபா கேட்குறாங்கன்னாரு. கவலைப்படாதம்மா, அது மஸ்ஜித் சேவைக்குள்ளே நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். உனக்கு விவரம் தெரியாமல் நீ அங்கே போயிட்டேன். நாங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போ. நமக்கு தெரியல, அந்த கிராமத்தில் நம்ம MSK போய் தெரில, பாவம். அதெல்லாம் அடுத்து அந்த சிகிச்சைக்கு உண்டான வழியை நாம் செஞ்சிடலாம். அது காசு இல்லாமல் அந்த காப்பீடு அட்டையை வச்சே பண்ணிடலாம். வேறு என்ன வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னது என்ன தெரியுங்களா? வீட்டு வாடகை கொடுத்து 4 மாதம் ஆச்சுங்க. இவர் எப்போ படுத்தாரோ
அதோட வீட்டு வாடகை கொடுக்க முடியல. எவ்வளோ வீட்டு வாடகை? 2500 ரூபா. 4 மாதத்துக்கு 10,000 ரூபா பாக்கி. இப்போ என்ன வேணும்னு கேட்டால் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுடைய குடும்பம் அது என்ன சொல்லுது? வீட்டு வாடகை கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்தது அந்த அம்மா சொன்னது, நாங்கள் இப்போ ஒரு 4 மாதமாக 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். டோட்டல் ஃபேமிலி 2 வேளைங்க இதை கட் பண்ணிவிட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் 2 வேளை செய்யுங்க, 3 செய்யுங்க. 1 சிகிச்சை, அது செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க. 2வது வீட்டு வாடகை கொடுத்துருங்க. 3வது மளிகை ஜாமானை மாதம் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இது போதுங்க பாய் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ 2 வேளை 3 வேளை சாப்பிட்றத ஒரு வேளை சாப்பிட்றலாம். ஆனால் வீட்டு வாடகை கொடுக்காம குடும்பத்தோடு வெளியே போன்னு சொன்னால் எங்கே போகிறது? நான் ஈரோட்டில் ஒரு சம்பத் நகரில் குடியிருந்தேன். 2750 ரூபா வாடகைக்கு போகிறேன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டாக ஒரு வருஷம் அவங்க ஏற்ற வேண்டிய வாடகை பேச்சு எப்படின்னா 2750 ரூபாயிலிருந்து 250 ரூபா சேர்த்துவோன்னு சொன்னாங்க, 3000 ரூபா. ஆனால் அந்த அம்மா சேர்த்துனது 7000 ரூபா. 2750 ரூபாயிலிருந்து 7000 ரூபா. எதுக்குமா 7000 ரூபா சேர்த்துற? வேற ஆள் கேட்குது. மார்க்கெட் கூடிருச்சு. அங்கே எல்லோரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தைக்கு பிரசவத்துக்கு வரைக்கும் அந்த ஏரியாவில் தங்குவாங்க. அவன் வந்தால் 4 மாதம் 5 மாதம் 10 மாதம் அந்த குழந்தை டெலிவரி வரைக்கும் தங்குறதுக்கு அவனுக்கு டெம்பரரியாக ஒரு வீடு தேவை. அவன் ஓவராக வாடகை கொடுக்குறான். ஒரு வருஷத்தில் திருப்பி காலி பண்ணிவிட்டு திருப்பி போ அடுத்த வீட்டுக்கு. ஆதார் கார்டை மாற்று, ரேஷன் கார்டை மாற்று, ஓட்டர் ஐடியை மாற்று, அப்புறம் என்ன இருக்குது, எல்லா கார்டையும் நீ அட்ரஸை பூரா ஓட்டர் ஐடியை மாற்று. இப்படி எல்லாத்தையும் மாற்றணும். ஜாமானத்தை தூக்கிட்டு வருஷம் ட்ராவல். அப்போ ஒரு வீட்டு வந்து சொந்த வீடு இல்லாதவங்களுடைய படாத பாடு. வாடகை கொடுக்க முடியலைன்னா அந்த 1ஆம் தேதி கடந்துருச்சுன்னா 5ஆம் தேதி 10ஆம் தேதினாவே அந்த வீட்டு ஓனர் வந்து நம்ம முன்னாடி நின்றா அந்த நடுங்குறாங்கள்ல, அது அடிமை மாதிரி தானே அது. ஏன் அப்படின்னா பூமியிலே இடம் இல்லையே. இவ்வளோ பெரிய அல்லாஹ் தாலா பறந்து விரிஞ்ச பூமியை கொடுத்த அல்லாஹுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒண்டி கொடுத்தனமா ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட நம்ம எங்கே இருக்கிறது? இப்போ நோய் வந்து அவர் படுத்த படுக்கை ஆகிட்டார். இப்போ வாடகை கொடுக்க முடியல. இப்போ அந்த வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னால் அந்த குடும்பம் ரோட்டுக்குள்ளே வரும். அது அந்த குடும்பம் எங்கே போகும்? ரோட்டுக்குள்ளே வரும். எங்கே போய் தங்குவாங்க? அதனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சதக்காக்களை கொடுக்குறோமோ, அதுக்கு இணையான சேவை வந்து ஏழை எளிய மக்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்குறது. இந்த சேவை வந்து கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக இருந்தாலும் உண்மையை சொல்கிறேன், இந்த வீட்டை வந்து நான் உள்ள அப்படி பார்த்த உடனே ஒரு பரக்கத்தான வீடாக தெரியும். நம்பவே முடியல. 2.5 லட்சம் ரூபாயில் இப்படி ஒரு வீடு கட்ட முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீட்டோட இந்த வீட்டை கம்பேர் பண்ணால் அது பங்களா. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது பங்களா. வீட்டில் வெளிச்சம் இருக்குது, காத்தோட்டம் இருக்குது. மணி இன்றைக்கி எத்தனை 6 மணி ஆக போகுது. இன்றைக்கி லைட்டு போடாமல் உட்காந்து பேசுகிற அளவுக்கு வெளிச்சத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். இன்றைக்கி எத்தனை கோடி ரூபாய் கட்டுற வீட்டில் கூட பார்த்தா வெளிச்சம் இருக்க மாட்டேங்குது, காற்று வர மாட்டேங்குது, இருட்டாக கிடக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான இல்லத்தை ஒரு 2.5 லட்சம் ரூபாயில் நம்முடைய இந்த மத்திய சேவை குழுவுடைய முயற்சி எடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்தா 2.5ங்கிறது 3ஆக வச்சுக்கோமே. ஒவ்வொருத்தரும் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறியா, ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒதுக்கி கட்டினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இன்ஷால்லா ஒரு குடும்பத்துக்கு கட்டும். எப்படி ஒரு திருமணத்துக்கு 20 லட்ச ரூபா செலவு செய்கிறோம், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா. நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த பொண்ணு குடும்பம் கேட்குறது 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், எங்கள் வேலையெல்லாம் டாப் டு என்ன தலைக்கு போய் கால் வரைக்கும் நாங்கள் அந்த கல்யாணத்தை முடிச்சிருவோங்கிறாங்க. ஒரே லட்ச ரூபாங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை லட்சம் செலவாகுது? அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 30 லட்சம் 20 லட்சம்னு செலவு பண்ணும்போது ஒரு 1 லட்சத்தை எடுத்து என்னுடைய பெண் பிள்ளை நான் கட்டி கொடுக்குறேன், அல்லது மகன் அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக அதே நேரத்தில் அதே தெருவில் ஒரு ஏழை பிள்ளைக்கு நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கலாமா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வீடு கட்டும்போது நியத்து வைக்கணும். யார் வீடு கட்டினாலும் யாரெல்லாம் இந்த வீடு கட்டி முடிக்கும்போது இதோடு சேர்த்து நான் ஒரு ஏழைக்கு ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி எண்ணற்ற வீடுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். எவ்வளவு வீடு இல்லாமல் அலையிறாங்க, என்னென்ன காரணங்கள் தெரியுங்களா? எத்தனை புள்ள ஊட்டின்னு கேட்குறான். 3 பிள்ளைன்னு சொன்னால் வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து தங்குவாங்களா? அப்போ வீடு கிடையாது. போ சொந்த பந்தங்களாம் வாரத்துக்கு ஒருக்கா வருவானா, மாதத்துக்கு ஒருக்கா வருவானா, வீடு கொடு. என்னன்னா வீடு கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் எங்கே போகிறது, எங்கே போய் வாழ்கிறது? வாடகை இல்லைன்னா இதில் வந்து நான்வெஜ் சாப்பிடுவியா, அப்போ உனக்கு வீடு கிடையாது. பிரியாணி தனக்கு வேணுங்கிறாங்க, பிரியாணி ஆக்கினா கொடுறாங்கிறான். ஆனால் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவனுக்கு கொடுக்க மாட்டேன். இப்படியே இந்த வந்து இப்படி போகும்போது பயமாக இருக்குது. எங்கே போக போகிறோம், நம்மலாம் எங்கே போய் தங்க போகிறோம்? இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் மத்திய சேவைக்குழு கணக்கெடுக்கும்போது முஸ்லீம்கள் வந்து பங்களாவில் வாழ்ந்த முஸ்லீம்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்பட்டு சேரிக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இந்த வீடு இல்லாதனால. அதனால் இந்த முயற்சி வந்து இது முதல் முயற்சி அல்ல. ஏற்கனவே திருப்பூரில் வந்து வீடு வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இது ஒரு முழுமையான ஒரு வீடாக, இது ஒரு முழுமையாக வந்து அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே இதை வந்து எல்லாத்தையும் பரப்புங்க. யாரெல்லாம் வீடு கட்டுறீங்களோ ஒரு 3 லட்ச ரூபா ஒரு ஏழைக்குன்னு சொல்லி ஒதுக்கி வைங்க. இப்போ ஒதுக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சூழ்நிலை வரும்போது அது சரியான நபர்களுக்கு எல்லாரும் கட்டி கொடுக்க முடியாது. இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்துருக்கிறோம்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு தர்மத்துக்கு உரியவங்கள் யார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம பல அடையாளங்களை வச்சுருக்கிறோம். எம்எஸ்கேங்கிறது கண்ணை மூடிக்கிட்டுலாம் தர்மம் பண்ணுறதில்ல. கண்ணை மூடிக்கிட்டு தர்மங்கிறது 1 ரூபா கூட எம்எஸ்கேல கிடையாது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய கிருபையில் 2 லட்சம் நம்ம பணமாக கொடுக்கலையே, வீடாக கட்டி கொடுக்குறோம், மளிகை ஜாமானமாக கொடுக்குறோம், சிகிச்சையாக கொடுக்குறோம், கல்வியாக கொடுக்குறோம், திருமணமாக கொடுக்குறோம். ஆனால் 1 ரூபா கூட காசாக நம்ம என்ன செய்யறதில்ல, அவ்வளோ சுலபமாக நம்ம கொடுக்கறதில்ல, மருந்து மாத்திரையாக கொடுக்குறோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அதனால் நம்ம எல்லோரும் இந்த இது அதில் வந்து இந்த அடிமையை உரிமை விடக்கூடியதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த நன்மையை எல்லாம் இது கொடுப்பான். ஏன்னு கேட்டால் இந்த வாடகை கேட்கும்போது நாள் தவறும் போது அந்த நடுங்கிறது இனி இந்த குடும்பம் நடுங்காது, இந்த குடும்பம் நடங்காது. இதுக்கு வந்து சுதந்திரம். இப்போ சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம்னா இந்த நாட்டில் நான் வந்து சுதந்திரமாக நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த குடிமகன்கிறோம்ல. அதே மாதிரி நான் அந்த வீட்டில் குடியிருக்கிறேன்னா எப்போ காலி பண்ண சொல்லுவானே தெரியாது, எப்போ சட்டி பானையை தூக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. வாடகையே கரெக்டாக கொடுத்தா கூட காலி பண்ண என்ன செய்வீங்க? வாடகையே கரெக்டாக கொடுத்தா கூட காலி பண்ணுன்னு சொன்னால் நாம் பழகின ஜனங்க, பழகின தெருமக்கள் அத்தனை விட்டு போட்டு இன்னொரு ஊருக்கு போகணும். அதனால் இந்த வீடுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தனவந்தர்கள், செல்வந்தர்கள் இந்த துனியாவில் எல்லாத்துக்கும் நீங்கள் எத்தனை தோட்டம் தோற வச்சுருந்தாலும், எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருந்தாலும், எத்தனை எஸ்டேட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறது 6 அடியில் தான் அந்த கபரு. அந்த கபரு கூட ஏகப்பட்ட கபரு வந்துக்கிட்டே தான் இருக்கும், மையத்தை அடைக்கிட்டே இருப்பாங்க. அதான் நமக்கு சொந்தம். ஆனால் இந்த செல்வந்தர்கள் மனம் வைத்து இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தங்களுடைய சொத்துலேருந்து வீடுகளை கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த சோனத்துலேயும் அந்த மறுமையிலையும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சி, இதுக்கு யாராவது இந்த வீடு கட்டுறதுக்காக ஒரே 1 ரூபாய் காசு கொடுத்துருந்தாலும் சரி, அது 1 லட்சம் ரூபா கொடுத்துருந்தாலும் சரி, அதற்காக முயற்சி எடுத்திருந்தாலும் சரி, இதுக்காக பிறரை தூண்டியிருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் உலகத்திலையும் மறுமையிலையும் அல்லாஹ் வழங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த குடும்பத்துக்கும் அல்லாஹு தாலா ஒரு நிம்மதியான பரக்கத்தான வாழ்க்கையை வழங்கட்டும். இந்த குடும்பம் இன்ஷா அல்லாஹ் பெருசாகி குழந்தைகள்லாம் பெருசாகி இவங்க இன்ஷா அல்லாஹ் இவங்க ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தர்ற அளவுக்கு அல்லாஹு தாலா இவங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பை கொடுக்கட்டும்னு துவா செஞ்சு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.